இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உதகை தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள மலர்களையும் பார்வையிட்டார். புல்வாமாவில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளிடையே கடும் துப்பாக்கிச் சண்டை. தாக்குதலில் தீவிரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல். லக்னோவில் பேருந்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. பீகாரில் இருந்து டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த போது நேர்ந்த பரிதாபம். மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்களை நெடுஞ்சாலைகளில் அமைக்க மத்திய அரசு திட்டம். 15 நிமிடங்களில் வாகனங்களுக்கு சார்ஜ் செய்யும் வகையில் 360 கிலோவாட் திறனில் அமைக்க முடிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1560 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் மீண்டும் 70,000ற்கு கீழ் குறைந்து 68,880ற்கு விற்பனை. மசோதா மீது முடிவு செய்ய காலக்கெடு நிர்ணயித்தது எப்படி? உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேள்வி. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குற்றச்செயலில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. நீதிமன்றம் மொத்தம் 85 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்ட நிலையில் ஒவ்வொருவருக்கும் தலா 25 லட்சம் வழங்கப்படும் என அறிவிப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் நீடிப்பது ஏன்? பாஜகவை எதிர்க்கவே நீடிப்பதாக திருமாவளவன் விளக்கம். இருக்கிற சூழலில் நமக்கு முரண்பாடுகள் இல்லையா? எதிர்க்கட்சிகளோடு இருக்கின்றன. ஆனாலும் RSS பிஜேபி என்கிற அந்த அமைப்புகள் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தையே நீர்த்து போக செய்யக்கூடிய சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிற சூழலில் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற போது பிஜேபியை எதிர்க்கிற எல்லோரோடும் கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்கிறது. அதனால் காங்கிரஸ் இருக்கிற அணியில் தொடர்கிறது. கடலூர் சிப்காட்டில் உள்ள சாயப்பட்டறை தொழிற்சாலையில் டேங்க் வெடித்து சிதறிய பயங்கர விபத்து. 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்கிலிருந்து வெளியேறிய ரசாயன கழிவு குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததால் மக்களுக்கு வாந்தி மயக்கம். மே 18ஆம் தேதி பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிப்பு. சிரேரிகோட்டாவிலிருந்து PSLV C-61 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் பெண் நோயாளிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கட்டட தொழிலாளி கைது. 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவு. தூத்துக்குடியிலிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்த முயன்ற பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சாமி சிலை மீட்பு. திமுக பிரமுகர் உட்பட 4 பேரிடம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் விசாரணை. மணிப்பூரில் பாதுகாப்பு படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஆயுத கும்பலை சேர்ந்த 10 பேர் பலி. இந்தியா மியான்மர் எல்லையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டையின் போது துப்பாக்கிச் சூடு என தகவல். கோவை கோவில்பாளையம் அருகே நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த ரவுடி ஹரிஸ்ரீயை சுட்டுப்பிடித்த போலீஸ். குற்ற வழக்கு தொடர்பாக விசாரிக்க சென்றபோது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டால் பரபரப்பு.
சென்னை சென்ட்ரல், சூலூர்பேட்டை, கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையம் இடையே மே 15, 17 ஆகிய 2 தேதிகளில் 19 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து. கவரப்பேட்டை யார்டு பகுதியில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கரூர் மாவட்டம் குளித்தலையில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் சாலையில் முறிந்து விழுந்த மரம். இலங்கை தமிழர் குடியிருப்பு பகுதியில் வீட்டு தகர கூரைகள் பறந்ததால் மக்கள் அவதி. மணப்பாறை அருகே களை கட்டிய மீன்பிடி திருவிழா. நாட்டு வகை மீன்கள் உள்ளிட்ட பல வகையான மீன்கள் கிடைத்ததால் மக்கள் மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கங்கையம்மன் கோயிலில் சிரசு விழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். கனடா பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றார் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அனிதா ஆனந்த். கோயம்புத்தூரை பூர்வீகமாக கொண்ட இவர் கனடா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்பு. வெளிநாட்டு வீரர்களுக்கு மாற்றாக மீதமுள்ள IPL போட்டிகளில் வேறு வீரர்களை பயன்படுத்திக் கொள்ள அணிகளுக்கு IPL நிர்வாகம் அனுமதி. மாற்றாக சேர்க்கப்படும் வீரர்கள் நடப்பு தொடரில் மட்டுமே விளையாட முடியும் என்றும் 2026 IPL தொடரில் அவர்களை எந்த அணியும் தக்கவைக்க முடியாது என்றும் விளக்கம். சர்வதேச T20 டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றாலும் விராட் கோலி, ரோஹித் சர்மாவின் A+ கிரேடு ஒப்பந்தம் தொடரும். இந்திய கிரிக்கெட் வாரிய செயலாளர் தேஜவ் சைக்கியா திட்டவட்டம். பாகிஸ்தான் ஆதரவு நாடான துருக்கியை படம் பிடிப்பு இடமாக தேர்வு செய்யக்கூடாது. இந்திய சினிமா தயாரிப்பாளர்களுக்கு மேற்கிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் வலியுறுத்தல். மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர்கள் கமல்ஹாசன், சிம்பு நடிப்பில் உருவாகியுள்ள தக் லைஃப் திரைப்படம் 24ஆம் தேதி சென்னையில் இசை வெளியீட்டு விழா நடைபெறும் என படக்குழு அறிவிப்பு.